ஹாய் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு சால்ட் உப்போ இல்லை கல் உப்போ போட்டு நீங்கள் வேக வச்சுங்க. கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கினோடனே சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. சீரகம் போட்ட உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிங்க. ஒரு ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி போட்டால் போதும். இந்த வாழைத்தண்டுக்கு வாழைத்தண்டு வந்து நார் சத்து உள்ளது. இது அதிகமாக நெஞ்செரிச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்கிறது. வாழைத்தண்டு உடலில் இருக்கும் நச்சுக்களை வந்து வெளியேற்றும். இதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. வைட்டமின் B6 அதிகமாக இருக்கும். இதில் வந்து இருக்குது. வெங்காயம் தக்காளி நிறையா வதங்கின உடனே நீங்கள் வந்து 4 ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுங்க. தேவைன்னா 4 காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் மிளகாய் நல்லா வதக்கிறத நீங்கள் வேக வச்ச தண்டை வந்து போட்டு நல்லா கலரி விட்டுங்க. நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா ரொம்ப சத்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தும். பித்தப்பை வந்து சுத்தமாக வச்சுக்கும். அது வயிற்றுப்புண் ஆற்றும். இது வாழைத்தண்டு வந்து இது வந்து ஒரு சிறந்த மருந்து. இது வெறும் வயசில் வந்து நீங்கள் வந்து வாழைத்தண்டு வந்து ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. நீர் கட்டி கூட நாளடைவில் வந்து இது சரியாயிடும்.